வணக்கம். இது கார்த்திகா ஹாபீஸ் சேனலுங்க. இந்த ஹாபீஸ் சேனலுக்கு நாங்கள் உங்களை தொடர்ந்து வரவேற்கிறோம். நாங்கள் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா, எங்கள்கிட்ட இருக்கிற ரேர் காயின்ஸ், ஸ்டாம்ப்ஸ், கரன்சிஸ் அதை பற்றி டீல்ஸாக கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து புதுசாக கலெக்ஷன் பண்ண வந்து உபயோகமாக இருக்கும். அதாவது இந்த காயின்ஸோ கரன்சியோ நம்ம வந்து எப்படி வந்து வித்தியாசமாக சேர்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து பின்னாடி உங்களுக்கு நல்ல விலைக்கு விற்கலாம். இதுவும் வந்து ஒரு நல்ல முதலீடு தான். அதாவது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து கரன்சி எல்லாமே வந்து மேக்ஸிமம் இப்போ வந்து ஆன்லைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? கொஞ்சம் தான் வந்து புழக்கத்தில இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், எல்லாமே வந்து ஆன்லைன்ல வந்துருச்சு அப்படின்னா, இந்த கரன்சி எல்லாமே வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல இருக்காது இல்லைங்களா? எல்லாமே வந்து வித்ட்ரா பண்ணுவாங்க அல்லது செல்லாதுன்னு ஆக்கிடுவாங்க. அப்படிங்கும்போது இதோடைய கலெக்ஷனுக்கு வந்து பின்னாடி வந்து ஓரளவுக்கு வேல்யூபுளா இருக்கும். அதாவது இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி கலெக்ஷன் பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு விதவிதமா வந்து பொம்மைகள் கலெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விதவிதமா கலெக்ஷன் இருக்கு. ஆனா, இந்த காயின்ஸோ, ஸ்டாம்ப்ஸோ, கரன்சியோ இதுக்கு வந்து நம்ம வந்து ரீசேல் வேல்யூ உண்டு. ஏன்னா, இதெல்லாம் வந்து அ ஓரளவுக்கு வந்து ஒர்த்தானது. அது மட்டும் இல்லாம நாங்க கரன்சிய பத்தி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அப்பப்ப அதிர்ஷ்ட நம்பர் பத்தியும் சொல்றோம். அதே மாரி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கரன்சி குடுத்துருக்கேன் பாருங்க. இது வந்து வித்தியாசமான கரன்சி. இது வந்து உங்களுக்கு வந்து கன்டினியூஸ் நம்பர்ஸ் கரன்சி. இந்த பாருங்க. உங்களுக்கே தெரியுது பாருங்க. 726, 726 இல்லைங்களா? இது வந்து ஐடென்டிக்கல் நம்பர். இந்த மாரி கரன்சி உங்களுக்கு வந்து புழக்கத்தில வர்றது கொஞ்சம் குறைவு தான். இது இப்ப இதிலயே பாருங்க, உங்களுக்கு வந்து 98 கேன்னு இருக்கு இல்லைங்களா? இதிலயே உங்களுக்கு வந்து வெவ்வேறு சீரியல்லயும் வந்து இந்த மாரி வந்து கலெக்ஷன் இருக்கு. அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. முதல்ல உங்களுக்கு 98 கேன்னு காமிச்சிருந்தேன். இதில பாருங்க உங்களுக்கு I3N இருக்கு பாருங்க. இதே 76, 76 தான். நம்ம நாட்டு கரன்சி ரூ. 20 கரன்சி அதே சேம் கரன்சி தான். இப்ப 2த்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நீங்க இந்த 2 கரன்சி சேர்த்து பார்க்கலாம். இதில பாருங்க நான் சொன்னபடி இருக்கு பாருங்க. 98 கேன்னு இருக்கு பாருங்க. 726, 726 இருக்கு. ரூ. 20 கரன்சி. இதுவும் வந்து 13N 726, 726 ரூ. 20 கரன்சி இல்லைங்களா? ஸோ இந்த மாரி ஒரு நீங்க வந்து வித்தியாசமா வந்து நீங்க கலெக்ஷன் பண்ணலாம். இப்ப நாங்க சொல்றது என்ன அப்படி கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இத புதுசா கலெக்ஷன் பண்றவங்க, அதாவது சின்ன வயசுலேருந்தே இப்ப இத பார்க்குறவங்க வந்து சப்போஸ் 25 வயசு வாலிபர் ஒருத்தர் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க இந்த மாரி வித்தியாசமாவே வந்து கலெக்ஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, பின்னாடி ஒரு 5, 10 வருஷம் கழிச்சு ஓரளவுக்கு நல்ல விலைக்கு விக்கலாம். விக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களே வந்து விக்கலாம். ஆன்லைன்லேயே விக்கலாம். உங்களுக்கு வந்து நெறைய வெப்சைட்ல அல்லது வெப்சைட்லேயே நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறையா காயின் கலெக்ஷன் உங்களுக்கு வந்து கன்சல்டன்ட்லாம் இருப்பாங்க. அத கூட நீங்க ஆன்லைன் பண்ணி விக்கலாம். இல்ல நீங்களே கூட வந்து இந்த OLXலாம் இருக்கு பாருங்க. அதில போட்டு நீங்க வந்து விக்கலாம். அது மட்டும் இல்லாம, நீங்க இப்ப இந்த ரூ. 20 கரன்சி காமிச்சேன் பார்த்தீங்களா? இதோட முதலீடு வந்து ரொம்ப கம்மி. இப்ப 2 ரூ. 20ங்கிறது ரூ. 40 தான். இதே மாரி வந்து ஒரு 10, 15 கரன்சி இதே நம்பர் வர்றதோ, அல்லது 725, 725 அந்த மாரி உங்களுக்கு வந்து எந்த நம்பர் தோணுதோ, அந்த மாரி கரன்சிய மட்டும் நீங்க வந்து கலெக்ஷன் பண்ணி கூட, நீங்க வந்து ஓரளவுக்கு நல்ல விலைக்கு விக்கலாம். விக்கிறதுன்றது வந்து உடனே வந்து சிலது விக்க முடியாது. அதாவது நம்ம வந்து சில ஆன்லைன்ல பார்ப்போம். இந்த காயின் வந்து ரூ. 1,00,000க்கு விக்குது. இந்த காயின் வந்து 50,000ன்னு சொல்லி சில விளம்பரம்லாம் வரும். அதெல்லாம் பார்த்து நான் அது எந்த அளவுக்கு வந்து உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்றது என்ன கேட்டீங்கன்னா, இப்ப இந்த மாரி நீங்க வந்து ஒரு வித்தியாசமான கலெக்ஷன் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களோட அந்தஸ்த வச்சு சில பேர் வாங்குவாங்க. அது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து 21 வயசு வாலிபர்ன்னு வச்சுக்கங்க. இப்ப நான் படிக்கிறீங்க. இப்ப நீங்க வந்து ME முடிக்கிறீங்க. ஒரு நிறுவனத்தில சேர்றீங்க. ஒரு 5, 10 வருஷத்துல வந்து தலைமை அதிகாரியா வர்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, இப்ப உங்ககிட்ட இந்த மாரி கலெக்ஷன் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, உங்கள வந்து என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்குன்னே வந்து சில பேர் விலை குடுத்து வாங்குவாங்க. இப்ப உதாரணமா பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய நடிகர், நடிகைகளோ அல்லது யாராவது ஃபேமஸான பர்சனாலிட்டியோ யாராவது அவங்களுடைய பொருள் ஏதாவது வந்து ஏலத்தில விடுவாங்க. நம்ம பேப்பர்ல பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஏலத்தில விடுவாங்க. அத பார்த்தீங்கன்னா, அதிக விலை குடுத்து வாங்குவாங்க. ஏன்னா, அது வந்து ஒரு பேஷன் மாரி. அதாவது இன்னார்ட்டருந்து வாங்குனேன் அப்படின்னு வந்து ஒரு அது வந்து ஒரு பெருமை வரும். அதனால தான் நான் சொல்றோம். இந்த மாரி நீங்க கலெக்ஷன் வந்து நீங்க வந்து கேஷுவலாவே கலெக்ஷன் பண்ணுங்க. ரொம்ப நீங்க இதுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் இல்ல. ரொம்பவும் நீங்க வந்து முதலீடு போடணும்னு அவசியம் இல்ல. நீங்க அந்த மாரி பண்ணிட்டு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறும்போது பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு நல்ல விலைக்கு போகும். மேலும் இந்த மாரி தகவலுக்கு தொடர்ந்து சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.